ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ ஏற்காடு மலையில் இருக்கோம். இங்கே பக்கத்தில் காட்டெருமைகள் இருக்குது பாருங்கள். காட்டெருமை ஒரு 3 காட்டெருமைகள் அங்கே சிலது இருக்குது. இங்கே ஆனால் ஃபென்ஸ்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பை காட்ஸ் கிரேஸ் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். காட்டெருமைகள் இங்கே வந்து சகஜம். இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ஆனாலும் இந்த பாதை வழியாக போகக்கூடாது. ஆனால் நாங்கள் போகிறோம், ஏன்னா சில வேலைகள் இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த வாக்கில் வந்து இது வந்து 3வது ரவுண்டு. 7 முறை நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த முறை நாங்கள் வந்திருக்கோம் ஏற்காட்டில். எதுக்குன்னா, எரிகோ மதிலை 7 முறை சுற்றினார்கள். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை கொண்டு அவர் சுற்றினார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஸோ அந்த வார்த்தையை சொன்ன உடனே அந்த எரிகோ மதில் கீழே இடிந்து விழுந்தது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக தடைகள், அநேக பிரச்சனைகள், அநேக கஷ்டங்கள், அநேக வேதனைகள், தடை 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 வாழ்க்கையே தடையா? நம்ம ஆண்டு தேடி வந்துட்டோமே, ஆண்டு இடத்துல வந்துட்டோமே, இன்னும் தடைகள் உடையிலையே, இன்னும் இந்த தடைகள்லேருந்து எங்களுக்கு விடுதலை கிடைக்கலையே, எப்பொழுது இந்த விடுதலை கிடைக்கும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? எங்களால் முயன்ற அளவுக்கு நாங்கள் ப்ரேயர் வாக் இந்த ஏற்காடை சுற்றிலும் 7 முறை நடக்கணுன்ட்டு இந்த முறை வந்திருக்கோம். கர்த்தருடைய மகிமையான கிருபையினால் அதை முடிப்போம் என்று விசுவாசிக்கிறோம். எதுவுமே நாம் ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நம்மோட கூட தேவதூதர்கள் நடப்பாங்க. இதுதான் உண்மை. ஸோ அதனால் நீங்களும் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை விடாமல் இருக்கும்படி நீங்கள் என்ன பண்ணனா, அந்த அதிகாரம், அபிஷேகம்னா அதிகாரம். நிறைய பேருக்கு புரியல. அபிஷேகம்னா அப்படியே குதிக்கிறது, ஆடுறது, அது இன்னொன்று. அபிஷேகம் என்றால் ஒரு அதிகாரம். தாவீதை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தும்படி அதிகாரத்தை கொடுக்க முடியும். ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதே போல் நம்ம கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அந்த அதிகாரத்தினால அந்த அதிகாரத்தை பயன்படுத்த தெரியணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அதிகாரம் இருக்குது, எனக்கு அபிஷேகம் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை பயன்படுத்துறது எப்படின்னா, வேத வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும், பைபிளுடைய வசனங்கள் நமக்குள்ளே இருக்கணும். பைபிளுடைய வசனங்கள் நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்த தெரியாது. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்க அதிகாரம் நம்ம நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறது. அந்த ஊழியத்தில் உண்மையாக இருக்கும்படி வேதத்தை எடுக்க வேண்டும். வேதம் இல்லாமல், வேத வார்த்தைகளை தெரியல, ஒன்றும் தெரியல, நான் பாஸ்டர், இன்றைக்கி தான் ரசிக்கப்பட்டேன், நாளைக்கே நான் பாஸ்டர். நோ, அதுக்கு அதிக நாட்கள் இருக்குது. நாங்களாம் காத்திருந்து கர்த்தருடைய பாதத்தில் காத்து 1 வருஷம் உபவாசம் இருந்து வேதத்தை நன்றாக படித்து, வருஷங்களாக படித்து, நல்லா எத்தனையோ முறைகள் படித்து, அந்த வேத வார்த்தைகள் உள்ளே போனோடனே அந்த அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்துகிற ஞானத்தை கர்த்தர் கொடுக்குறார், வார்த்தையினால் கொடுக்குறார். ஸோ இன்றைக்கி நான் அதிகாரம் பெற்ற, அபிஷேகம் பெற்றிருக்கேன், ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உங்களால் பயன்படுத்த முடியல. ஏன் பயன்படுத்த முடியலன்னா, வார்த்தை இல்லை. வார்த்தை இருந்தால் தான் அதிகாரம், அபிஷேகம், அது உடைய வல்லமையை அது செயல்படுத்த முடியும். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோட இருப்பாராக. ஆமென். காட்டெருமைகள் இருக்குது, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பை காட்ஸ் கிரேஸ். ஆமென். காட் பிளஸ் யூ.